அன்பிற்குரிய டூரிங் டாக்கெட் ரசிகர்களுக்கு வணக்கம். இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணாவுடைய மைல்கல் நிகழ்ச்சி உங்கள் மத்தியிலும் திரையுலக பிரமுகர் மத்தியிலும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று கொண்டிருக்கிறது என்றால் அதுக்கு முக்கியமான காரணம், நான் ஏற்கனவே பல முறை சொன்ன மாதிரி சுரேஷ் கிருஷ்ணா அந்த நிகழ்ச்சியிலே நடந்த சம்பவங்களை சொல்லுகின்ற விதம் மிக அழகாக ஒரு திரைப்படத்தை பார்ப்பது போன்ற உணர்வை நம் மத்தியிலே ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு திரைப்படமும் எப்படி உருவானது, அந்த படம் உருவான போது எப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடைபெற்றன, எதையெல்லாம் தான் எதிர்கொள்ள வேண்டி வந்தது என்பதை மிக அழகாக சொல்கிறார் சுரேஷ் கிருஷ்ணா. இந்த நிகழ்ச்சியை ஏன் வாரத்துக்கு 2 நாள் ஒளிபரப்புறீங்க, வாரம் முழுதும் ஒளிபரப்பக்கூடாதா என்று கூட உங்களில் பல ரசிகர்கள் கேட்டிருக்கீங்க. அதில் ஒரு சிறு மாற்றத்தை மட்டும் இப்போ கொண்டு வரலான்னு இருக்கோம். சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்ற மைல்கல் நிகழ்ச்சி இந்த வாரம் முதல் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 தினங்களிலும் ஒவ்வொரு வாரமும் வெளியாகும். நிகழ்ச்சியை பார்த்து ரசிங்க, பார்த்துவிட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் ஓஹோ எந்தன் பேபி. நாகேஷ் சாரோடைய உடல்நிலை சரியில்லாதப்போ கூட நீங்கள் கூட இருந்தீங்கல்ல? நாகேஷ் சார் அப்போ ஒரு பிளட் வாமிட் பண்ணி நிறைய பயங்கர சீரியஸாக பிழைக்க மாட்டாருன்ட்டாங்க. நாகேஷ் சார் பிழைக்கிறதே கஷ்டம், இனிமேல் வந்து ரொம்ப இதான்னு சொல்லிட்டு. ஆனால் மிராக்கிள் 3 படத்தில் பிரபு சார், அதே மாதிரி இது என்ன மாயம் படத்தில் விக்ரம் பிரபு சார், இவங்க 2 பேரோட காம்பினேஷன் அடிக்கும்போது ஏதாவது காமன் ஃபேக்டர் ஏதாவது நோட் பண்ணிங்களா சார்? காமன் ஃபேக்டர் கண்டிப்பாக இருக்குது 2 பேருக்கு. ஏன்னா அப்பாவும் பையனும் ஒரே கேரக்டர். ஏன்னா பிரபு சார் எப்பவுமே உங்களை கலகலகலன்னு உள்ளே பண்ணிடுவார். இப்போ நான் புது ஆக்டராக உள்ளே போகிறேன். ஃபஸ்ட்டு எங்கேயும் எப்போதும் தான் அவங்களுக்கு சினிமாவுக்கு வந்த வாய்ப்பு இல்லையா சார்? அதில் நல்ல ஹாப்பியான ஒரு படம், ஆனால் வருத்தமான ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அது சொல்கிறேன், நான் இதுவரை சொல்லலை. படத்தில் வந்து சிவகார்த்திகேயன் சார் பார்க்கறதுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது சார். அப்போ உள்ள சிவகார்த்திகேயன் சார், அதுக்கப்புறம் காக்கி சட்டை, அப்புறம் மாவீரன், இப்போ வரைக்கும் ஒரு அந்த ட்ராவல் எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, நான் அது என்ன சொல்லுவாங்க, அது மிகப்பெரிய உழைப்பு, அதெல்லாம் சான்ஸே இல்லை. எனக்கு தெரிஞ்சு வந்து அவர் என்ன சொல்கிறாங்க, அந்த ஒரு வெறியோடு ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. அவர் கஷ்டப்பட்டார், நிறையா கஷ்டப்பட்ட மட்டும் இல்லை. அந்த 14-13 இயர்ஸில் வந்து அப்பா வளர்க்குறது எவ்வளோன்றது ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு அதே தான் நடந்துச்சு. 14 இயர்ஸில் லாஸ்ட் மை ஃபாதர், எங்கள் அப்பா இல்லை. ஸோ பட் இருந்தாலும் எனக்கு வந்து அந்த ஃபாதர் போன அடுத்த நாளே வந்து நாங்கள் ரொட்டீனுக்கு வந்துட்டோம். ஏன்னா அவர் எங்கள் கூட இல்லை. அவர் வந்து ஸ்பிரிச்சுவலுக்கு போயிட்டார், ஒரு சுவாமிஜியாக மாறிட்டார். பட் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு அப்படி இல்லை. அவங்க அப்பா கூட இருந்து கண்டித்து படிக்க வச்சு, அவங்க அப்பானா பயம், அவங்க அப்பானா திட்டுவார், இது மாதிரி இருக்கணும். ஏன்னா நார்மலி இஸ் அ போலீஸ்மேன், அவ்வளோ டிசிப்ளின் இருக்கும். ஸோ அங்கேருந்து வந்து அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் எந்த சப்போர்ட், சினிமாவில் எந்த சப்போர்ட்லாம் என்ன ஆகிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதுவும் சென்னைக்கு வந்து நீங்கள் பணம் கட்டணும், ரூம் எடுக்கணும், சாப்பிடணும், கஷ்டம். இதெல்லாம் இமேஜின் பண்ணாலே நம்மளுக்கு தலை சுற்றும். அதில் வந்து அது விஜய் டிவியில் இருக்கிற காம்படிஷன் எவ்வளோ, அங்கே அவர் டிடி என்ன ஆங்கர்ஸ் இருந்தாங்க, அதெல்லாம் குள்ளே உடச்சிட்டு ஹி கேம் அங்கே வந்து நம்பர் 1 இருந்து, அங்கேருந்து அவரோட ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் நீ என்ன வேணால் பண்ணிடலாம். ஆடியன்ஸ் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒன்று மக்களுக்கு பிடிக்கணும். ஸ்க்ரீனில் ஒன்று பார்த்துட்டு நிறைய பேர் ஸ்க்ரீனில் வராங்க, எல்லாருமே பிடிச்சிருன்னு சொல்ல முடியாது ஆடியன்ஸுக்கு. உன்னை பிடிச்சாலே ஒழியோ, நான் எப்பவுமே அதை வச்சு உன்னை பிடிச்சாலே ஒழியோ செகண்ட் லுக் எடுக்க மாட்டாங்க. இப்படி பார்ப்பாங்க, இவரா போயிடுவாங்க, திரும்பி போயிட்டு இவர் இல்லை அப்படின்னா நம்மளை ஏதோ பண்ணியிருக்கோம், பிடிச்சிருக்கு. இல்லை நீ எதுவுமே பண்ணாமல் பிடிக்கிற முகங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ரஜினி சார் எப்பவுமே சொல்லுவார், நான் ஒரு குழந்தை, நான் அப்படி உட்காந்துப்பேன், இந்த குழந்தைக்கு நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லி மேக்கப் போட்டு கெட்டப்லாம் போடுவாங்க, நான் நடிப்பேன், நான் பண்ணுறது எல்லாம் கைத்தட்டி பார்க்குறேன், நம்ம பண்ணுறது எல்லாருக்கும் பிடிக்குதா? இது கடவுளோடது பிளெஸ்ஸிங். சிவாக தான் நான் சொல்கிறது. ஏன்னா காரணம் என்னென்னா, ஹீ நோஸ் வாட் இஸ் டூயிங். அது ஃப்ளூக்லேயோ லக்லேயோ வந்து விஷயங்கள் கிடையாது. அண்ட் மோரோவர் வந்து அந்த தொழில் மேலே பக்தி இருக்குது, சினிமாவை காதலிச்சு வந்த ஒரு விஷயம். அண்ட் இஸ் அ வெரி வெரி பிரில்லியன்ட் பர்சன். நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இது இதில் பார்க்குறேன். நான் ஃபஸ்ட்டு அவர்கிட்டே சொல்கிறேன், நான் ஷோக்கு வரல, உங்களை தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு. சார் நீங்கள் வேறு சார், நீங்களாம் ஆர்டிஸ்ட் நடிக்கிறீங்க, நான் ஆங்கர் சார்னார். இன்றைக்கி எங்கே இருக்காரு? ஏன் அதை நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா, அது ஜம்ப் இல்லை, அது இட் இஸ் நாட் அ ஜம்ப், ஸ்டெப் பை ஸ்டெப். காக்கி சட்டியில் அவர் நடிச்சிருக்கேன், அதில் அதே சிவகார்த்திகேயன் தான் பார்க்குறேன். அங்கேருந்து நான் சல்யூட் சார், சல்யூட்டில் அடிக்காதீங்க, இல்லை நான் இது உங்கள் அச்சீவ்மெண்ட்டு தான் அடிக்கிறேன். ஏன்னா அந்த ஜேர்னி இருக்குது. நானே ஃபார் எக்ஸாம்பிள் இருந்து அந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஜேர்னியை திரும்பி போய்டும் சார், வேறு வேலைக்கு போயிருப்பேன். அவர் அதை பண்ணலையே. வசதி இருக்கார், வசதி இல்லாத பையன் கிடையாது, வெல் டு டூ.
வந்தே காமிக்கணும். ஹீ நோஸ். ஏன்னா அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது. இப்போ மெரினா பண்ணும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ், மெரினாக்கு அப்புறம் பண்ணும்போது இன்னொரு கொஞ்சம் ஹை கான்ஃபிடன்ஸ், அப்படி இன்க்ரீஸ் ஆகி நான் காக்கி சட்டை பண்ணும்போது தான் ஐ திங்க் இஸ் டூயிங் ரஜினி முருகன். அப்போயே சொல்கிறேன் சார் டெஃபினட் ஹிட்டு. அந்த கான்ஃபிடென்ஸு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸ்லோ, அதாவது அவரை செதுக்கிக்கிட்டாருன்னு தான் சொல்லுவேன். நம்மளே செதுக்குறதுன்னு ஒன்று இருக்குது, அதுதான் மெயின். ஹீ ஹிம்செல்ஃப் அவரை வந்து அவர் ஸ்கல்ப்சரிஸ்டாக மாறி அவரை வந்து தானே செதுக்கிட்டார். அப்போ தான் சிவகார்த்திக் என்ன சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க இவரால் இவர் வந்தார், பட் அவரால் தான் அவர் வந்தார். நான் சொல்கிறது ஆக்சுவலி நான் வந்து எப்படின்னா, இப்போ 4 பேர் நம்மளுக்கு வந்து இதுக்கு போயிடுங்க அதுக்கு போயிடுங்கன்னு. சிவாக்கு நல்ல சர்க்கிள் அமைஞ்சது, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நல்லா அமைஞ்சது. அண்ட் மோரோவர் அவர் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே சினிமாவில் இல்லை. நீங்கள் அதை நோட் பண்ணிங்க. யார் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நெல்சன் வந்தார், அனிருத் வந்தாங்க. பட் அதுக்கு முன்னாடி அவர் எல்லாமே காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். அருண்ராஜா, காமராஜ் எல்லாமே யாருமே சினிமாவில் இவர் சொன்னால் கதவு திறக்குன்றது அந்த இன்ஃப்ளூயன்ஸ் யாருக்குமே கிடையாது. பட் ஹி கேம். அதுக்கப்புறம் அவர் திறந்தார் நிறைய கதவு அவர் ஃப்ரெண்ட்ஸ்க்காக. அண்ட் நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா, காக்கி சட்டைக்கு அப்புறம் நான் அவர் மாவீரனில் பார்க்குறேன். மாவீரனுக்கு அப்புறம் வந்து மெட்ராஸியில் பார்க்குறேன். மெட்ராஸில் அவ்வளோ இன்ட்ராக்ஷன் இல்லை, பயங்கர கூட்டம் என்ன பண்ணால் இஸ் ஸ்டில் த சேம் சிவகார்த்திகேயன். சிம்பிள் ஹம்பிள் பர்சன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. மேக்ஸிமம் ஆஸ் அ ஹியூமன் பீயிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் மோரோவர் வந்து என்னென்னா, அந்த அவர் ஒரு கரிஷ்மா ஒன்று இருக்குது, அந்த ஆரா ஒன்று இருக்குது, பார்த்தாவே நம்மளுக்கு பிடிச்சிரும். அந்த மாதிரி ஒரு நைஸ் பர்சன். ஜிஎன் வேலுமணி சார் வந்துட்டு நீங்கள் பிறக்கும் போது ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்ததாகவும், எம்ஜிஆர் சார் அதுக்காக ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணதாகவும் பார்த்தோம். கரெக்ட். அது வந்து என்னென்னா, சந்திரோதயம் படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. தாத்தா தான் ப்ரொடியூசர் தெரியும். அப்போ வந்து எங்கள் அம்மா கேரிங் ஃபஸ்ட்டு டாட்டர். தாத்தா அவ்வளோ பெரிய ப்ரொடியூசர். எம்ஜிஆர் சார், சிவாஜி சார், ஜெய்சங்கர் சார், புத்தராமலட்சுமிலாம் படம் பண்ணிட்டாங்க. எம்ஆர்ஆர் அண்ணன், அதுக்கப்புறம் பாலே அண்ணன், அது நாகேஷ் சார், இவங்கெல்லாம் கம்பெனி ஆர்டிஸ்ட் தாத்தாக்கு. எஸ்வி சுப்பையா அண்ணன் பெரிய ஆர்டிஸ்ட், ரங்கராவ் சார்லாம். ஸோ அப்போது வந்து தாத்தாக்கு சொல்கிறாங்க, சார் உங்களுக்கு பேரன் பிறந்திருக்கான் அப்படின்னா தாத்தா பயங்கர ஹாப்பி. என் ஃபஸ்ட்டு கிராண்ட்சன். அண்டு தாத்தாவோட ஜேர்னி அப்படின்னா, தாத்தா இட் வாஸ் வெரி ஹார்ட் ஜேர்னி. கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு டெய்லர். அதுக்கப்புறம் ஹி பிகேம் ஒரு காஸ்டியூமர். அதுக்கப்புறம் படத்தில் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர். தென் ஹி பிகேம் அ ப்ரொடியூசர். அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் ஆனார். ஃபஸ்ட்டு படம் வந்து முதல் சேர்ந்து எடுத்தாங்க, சொர்க்கவாசல் கூட்டாக எல்லாம் ஒரு 4-5 பேர். படம் சரியாக போகல. தாத்தா தனியாக பண்ண ஃபஸ்ட்டு படம் வந்து பாகபெருவினை. சிவாஜி கையை வச்சு அதே கோபியில் தாத்தாவோட ஊர்லேயே அந்த படம் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி பாரியூரம்மன் கோயிலில் பண்ணாங்க. இன்றைக்கி நான் எப்போ கோபி போனாலும் அந்த இடத்த போய் பார்ப்பேன். தாத்தா ஃபஸ்ட்டு ஷூட் பண்ண இடம் அந்த சிவாஜி சார் நடித்தது. அந்த இடம் வந்து தொட்டு கும்பிட்டு வந்துடும். நம்மள ஆக்டர்ஸ், நம்மளுக்கு தான் வேல்யூ தெரியும். மற்ற ப்ரொஃபஷனில் இருக்கவங்களுக்கு வந்து அது பெரிய வேல்யூவாக இருக்காது. ஒரு ஆக்டர் அவர் நடிச்சிருக்காரு, நம்மளுக்கு வந்து இதான் கடவுள், இவங்க தான் தெய்வம் நம்மளுக்கு. ஸோ அந்த தாத்தாவோட லெகசி அது. அப்புறம் எம்ஜிஆர் சாருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு பேரன் பிறந்திருக்கான் அப்படின்னா, அவர் எம்ஜிஆர் சார் 2-3 பேர் தான் முதலாளி கூப்பிட்டாரு. முதலாளி ஷூட்டிங் கேன்சல் பண்ணிவிடுங்க. தாத்தா வேணாம் இல்லை நான் சொல்கிறேன் கேன்சல் பண்ணுங்கள், இன்றைக்கி வந்து உங்கள் பேரனை பார்க்குறோம். அப்போ என்ன வந்து தமிழ்நாட்டில் தாத்தா முருக பக்தர். சரவணா ஃபிலிம்ஸ்ன்னு போட்டிங்கனாவே லோகோ வந்து முருகர் தான் வருவார். சரவண பொய்கையில் நீராடு சாங் அது எங்கள் படம், தாத்தா படம். ஸோ முருகர் தான் தாத்தாவோட. ஸோ அத்தனை முருகர் கோயில் தமிழ்நாட்டில் இருக்குது. திருத்தணி எல்லா கோயில்லையும் வந்து, திருச்செந்தூர் எல்லாம் அர்ச்சனை என் பேரில். என் பேர் உண்மையான பேர் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், வேல் அழக பிரபு. இதான் என்னோடய நேம். அந்த வேல் வரணும்னு சொல்லிட்டு தாத்தா வேல் அழக பிரபு. இன்னைக்கு யாருமே அதை கூப்பிடுறதில்ல. அது ஏன் மிஸ்டேக் தான். அதுக்கப்புறம் வந்து அப்பா சைடில் என்ன பண்ணாங்க, அது ரவீந்திரன் மாற்றுறாங்க. ஸ்கூல் நேம் வந்து ரவீந்திரன். ஸோ ரவின்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நானாக இந்த வேல் வேணுமே தாத்தா அது. ஸோ வேல் ரவீந்திரன் வச்சேன். ஸோ அது வேல் ரவீந்திரன் கொஞ்ச நாள் அப்படி இருந்துச்சு. ஜீவா படம் வந்தபோது அந்த ரவி ஜீவா ரவி அப்படி போயிடுச்சு. பட் இந்த நான் இப்போவும் யோசிச்சுன்னுக்கிறேன், அட்லீஸ்ட் நம்ம இருக்க போகிற அந்த கொஞ்சம் காலமோ இல்லை நிறையா காலமோ என்னன்னு தெரியாது, அந்த வேல் எங்காச்சும் அந்த கொண்டு வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணும். இல்லை அதான் நம்ம தாத்தாக்கு செய்கிற மரியாதை. ஒரு நடிகராக வந்து தாத்தாக்கு ஒரு நல்ல நடிகன், இவன் நல்லா நடிப்பான்ப்பா, கொடுத்த ரோல் ஒழுங்காக பண்ணிவிடுவான், பெரிய ஸ்டார்லாம் கிடையாது, ஒழுங்காக பண்ணிவிடுவான் அப்படின்ற பேராச்சும் நம்ம தாத்தாக்கு வாங்கி கொடுத்துருவோம். அது வரைக்கும் ஹாப்பி. இன்னொரு பக்கம் என் தம்பிங்க பண்ணிகிட்டு இருக்காங்க, அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. பட் எனக்கு என்னென்னா அந்த வேலை எப்படியாவது கொண்டு வந்துடும். அதான் இதுக்கு எடுங்க வராங்க. ஃபஸ்ட்டு குழந்தை இப்படி பார்க்குறாரு. பார்த்தோன்னே சக்கரை தண்ணி எடுத்து ஃபஸ்ட்டு சக்கரை தண்ணி எம்ஜிஆர் தான் கொடுக்குறாரு. தாத்தா அப்பவும் சொல்லுதான், இது வரைக்கும் யாருமே கொடுக்கல, முதலாளி நான் கொடுத்துட்டார் ஃபஸ்ட்டு. அதோட பிளஸ்ஸிங் தான் முதல் பிளஸ்ஸிங். 2வது பன்றி பயம்மா, அவங்களும் கூட வந்தாங்க. பன்றி பயம்மாவும் சக்கரை தண்ணி கொடுக்குறாங்க. அந்த குழந்தைங்க கொடுப்பாங்க சக்கரை. அப்படி வாங்கினது. அதுக்கப்புறம் ஒரு செயின் மாதிரி அது ஒன்று எம்ஜிஆர் சார் போட்டு ஆசீர்வாதம் பண்ணாங்க. அதான் ஃபஸ்ட்டு பிளஸ்ஸிங் எனக்கு. அதான் ஃபஸ்ட்டு பிளஸ்ஸிங். இன்னைக்கு கூட நான் நினச்சேன் அப்போ அந்த காட்சி எப்படி இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அம்மா பேஷண்ட்டு பெற்றிருக்காங்க பெட்டில், தாத்தா இங்கே இருக்குது, எங்கள் அப்பா அங்கே நிற்கிறாங்க, எம்ஜிஆர் சார் உள்ள, நர்ஸ் எல்லாம் சுற்றி, அது விஷுவல் திங்க் பண்ணியே பார்ப்பேன் எப்படி இருந்திருக்கும் சீன் சார். அது எப்படி இருந்திருக்கும். அட்லீஸ்ட் நாளைக்கு என் பையன் டேரக்டர் அவன் படத்தில் ஏதாவது ஒரு சீனாக இப்படி வைடான்னு சொல்லணும்னா பயமாக இருக்குது. இப்போ இந்த காலத்தில் யாரும் கேட்குற நம்ம சொல்லு, போப்பா நீ வேறு பழைய ஆள் வச்சுட்டு இல்லை ஏதாவது ஒன்று நானாச்சும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி ஒன்று பண்ணி டைரக்ட் பண்ணி
அதுக்கு நான் டேரக்டர்லாம் ஆகலை, சும்மா ஒரு ஆசை, ஒரு 3 மினிட் ஃபிலிம் 4 மினிட் ரெக்ரியேட் பண்ணுறதுக்கு ரீக்ரியேட். ஒரு ஹீரோ பிறக்கும் போது இந்த ஹீரோட பிறப்பு இப்படி இருந்தது, அதுக்கப்புறம் இந்த ஹீரோ என்ன ஆனான், அது ஒரு கதை. ஸோ இந்த காட்சி எனக்கு வந்து எம்ஜிஆர் சார் வந்து கொடுத்த காட்சி உள்ளே ஓடிட்டே இருக்கும், விஷுவலாக திங்க் பண்ண. அது அப்படியே பேரலாக கட் பண்ணிங்கன்னா சிவாஜி சார் ஃபேமிலி ரெண்டுமே நம்மளுக்கு பிளஸ்ஸிங்க. அதுக்கப்புறம் இருக்குது நாகேஷ் சார் இருக்கார், விஎஸ் ராகவன் இருக்கார். அதுக்கப்புறம் என்னென்னா விஎஸ் ராகவன் சாரோட பையன் ஸ்ரீகாந்த் சார், பழைய ஸ்ரீகாந்த் பொண்ணு, இவங்கெல்லாம் நாங்கள்லாம் ஒரு செட்டு. சின்ன வயசுல எல்லாம் விளையாண்டுருப்போம். ஜெய்சங்கர் சார் பையன் சஞ்சய், விஜயெல்லாம் இருக்காங்க பாரு. சஞ்சய் எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஸோ ஜெய்சங்கர் சார் எங்கள் அப்பாலாம் ஒரே ஸ்கூல். ஸோ சினிமா ஃபேமிலிங்க, டோட்டலாகவே சினிமாவில் இருந்து குடும்பம் இது இருக்கிற இப்பவும் இருக்கும். ஆனால் எனக்கு என்னென்னா அந்த அசோசியேஷன் மாதிரி நிறையா மறுபடியும் எல்லோரும் சேரும். அவங்கவுங்களுக்கு ஒரு பக்கம் இருக்கும். அவங்க ஒரு டைமில் ஸ்ரீ ஒரு பக்கம் இருக்கா, மகேந்தர் ஒரு பக்கம், எல்லாருமே பார்த்துக்கிறதே வந்து ரொம்ப அரிது. ரொம்ப பார்த்தாவே ஆஹா வந்துட்டியாப்பா அப்படி தான் இருக்கும் நம்மளுக்கு. பட் அடிக்கடி பார்க்கணும். அப்போ அப்படி இல்லை. அப்போ வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே கம்மி, டெக்னாலஜி கம்மி, மால்ஸ் கம்மி, பப்ஸு கம்மி, டோட்டலாகவே கம்மி. கூட்டு குடும்பம், ஒரு பெரிய வீடு. இப்போ அப்படி இல்லை, ஃப்ளாட் ஆகிடுச்சு. இவங்க அங்கே வந்து ஒரு சின்ன ஒரு ஆஃபீஸ் கட்டிட்டாங்க, ஆஃபீஸ்க்குள்ளேயே எல்லாமே இருக்குது, வெளியே வரதே இல்லை. ஸோ அதெல்லாம் மாறினதுனால என்ன ஆகிடுச்சுன்னா அந்த பாண்டிங் அப்படியே இருக்குது, பாசம் அப்படியே இருக்குது. பார்த்துக்கிறது வந்து கொஞ்சம் குறைஞ்சி போயிடும். அதனால் நான் வீடியோ கால் இப்படி தான். நாகேஷ் சாரோடைய உடல்நிலை சரியில்லாதப்போ கூட நீங்கள் இப்போ கூட இருந்தீங்கல்ல? ஆமாம், நாகேஷ் சார் அப்போ ஒரு பிளட் வாமிட் பண்ணி நிறைய பயங்கர சீரியஸாக பிழைக்க மாட்டாருன்ட்டாங்க. நாகேஷ் சார் பிழைக்கிறதே கஷ்டம், இனிமேல் வந்து ரொம்ப இதாகின்னு சொல்லிட்டு. ஆனால் மிராக்கிள், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேருந்து ஒருத்தர் திருப்பி வர்றது கஷ்டம். வந்து அதுக்கப்புறம் அவர் நடித்த படங்கள்னா எத்தனை படங்கள் ஹாப்பியாக ஜாலியாக நம்மவர்லேருந்து எல்லாமே நடித்தாங்க. அண்டு நாங்கள் இருக்கும்போது தான் வந்து அவர் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வீட்டில் குவைட்டாக இருக்கார், ஆக்ட் பண்ணல. ஸோ காரை விட்டு இறங்கி வருவார், ரொம்ப குவைட்டாக சீரியஸாக இருப்பார். நாகேஷாக நம்பவே மாட்டாங்க. நாங்கள் கண்ணு முன்னாடி சீரியஸாக வரும். குட் ஈவினிங் அங்கிள் அப்படின்னா அப்படின்னு உள்ள போவார். அவருக்கு என்னென்னா அவரோட படம் போடுவாங்க அப்போ டிடி தூர்தர்ஷன், அப்போ நீர்க்கும்லி, கலடா கலனாலாம் போடுவாங்க. அவங்க வீட்டில் எப்படின்னா ரஜினாண்டி என்ன பண்ணுவோன்னா நான், ஆனந்த் பாபு, ராஜேஷ் பாபு எல்லோரும் ஹாலில் உட்கார வச்சுருவாங்க. அவர் ஒயிட் கட்ட லுங்கி ஒரு பனியன் போட்டு வந்து உட்காருவார். படம் ஆரம்பிங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ட்ரெயிலர் எல்லாத்துக்கும் ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்துடும். தேட்டரில் படம் பார்க்குற மாதிரி செய்யலாம். நான் அவர் என்ஜாய் பண்ணுவோம், நாங்கள் என்ஜாய் பண்ணுறது அவர் நடித்த படத்தை அப்படிலாம் பார்த்தோம். அன்னை இல்லம் எவ்வளோ க்ளோஸ் டு த ஹார்ட் சார்? அன்னை இல்லம் இன்றைக்கும் பக்கத்து வீடு. அதாவது எப்படின்னா சித்தப்பா சித்தி சங்கர் கணேஷ் இருக்காங்க, சித்தப்பாவோட பக்கத்து வீடு. ஸ்ரீ அங்கே தான் இருக்கா. சித்தி வந்து பால்கனியில் நின்று பிரபு சார் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. பிரபு சார் ஒய்ஃப் எல்லாமே பேசிகிட்டு இருப்பாங்க. நான் விக்ரம் பிரபுவோட ஆக்ட் பண்ணேன். எனக்கு ஒரு ஃபேமிலி தான். எம்ஜிஆர் சார் ஃபேமிலி எப்படியோ அதே மாதிரி இந்த பக்கம் எம்ஜிஆர் சிவாஜி சார் ஃபேமிலி. நாங்கள் ஈஸியாக எப்போ வேணால் உள்ளே போவோம், எப்போ வேணால் வருவோம். எங்கள் ஃபங்க்ஷன்ஸில் அவங்க இல்லாமல் அவங்க ஃபங்க்ஷன்ஸ் கிடையாது. அதே மாதிரி எம்ஜிஆர் வந்து பெரிய காட்ஃபாதர், சிவாஜி சார் பெரிய காட்ஃபாதர் வந்து சித்தப்பா சித்திக்கும் இருந்திருக்காங்க, தாத்தாக்கும் இருந்திருக்காங்க. அவர் பண்ண படங்கள் எல்லாம் பெரிய ஹிட். பாகப்பிருணை, பாலும்பழம், இதெல்லாமே பாவரிசை படங்கள் எல்லாமே சிவாஜி சார் படம் எல்லாமே தாத்தா வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு எடுத்த படம். அது சிவாஜி சார் படத்தில் வந்து ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் தாத்தாக்கு நிறையா கிடச்சிது. அந்த ஒரு புல்லட் ஒன்று ஃபயர் ஆகி தாத்தா காலில் பட்டு, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் அதெல்லாம் சூப்பர். அதெல்லாம் படிச்சிங்கன்னாவே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எம்ஜிஆர் சார் ஃபேமிலி எடுத்திங்கன்னா அது வந்து இன்னொரு பெரிய பெரிய காட்ஃபாதர். ஏன்னா ஜானகி அம்மா வந்து எங்களுக்கு காட் மதர் மாதிரி. அவங்க வீட்டுக்கு அப்பா எங்களுக்கு வேல்யூவே தெரியாது, இவங்க தான் இவங்க. நாங்கள் போவோம் அங்கே எப்படின்னா குண்டாவில் இருக்கும் இட்லி. அவர் ஒரு மனிதர் வந்து நல்ல வெள்ளவெளேர்னு சுருட்ட முடியோட ஒரு வேஷ்டியை வந்து இங்கே கட்டிகிட்டு இருப்பார் எம்ஜிஆர் சார். இது வரைக்கும் கட்டுவார். கட்டிட்டு வந்து உட்காந்து சாம்பார் சட்னியெல்லாம் வாசனை அப்படி இருக்கும். அவங்க எடுத்து வைப்பாங்க, அளவு இல்லாமல் சாப்பிடலாம். அதாவது நீங்கள் இப்படி சாப்பிட்றதெல்லாம் அங்கே கிடையாது. அது ரொம்ப க்ளீனாக போய் உட்காந்து அப்படிலாம் சாப்பிட முடியாது. அளவு இல்லாமல் கூட செஞ்சு அளவு ஊற்றி கட்டி. ஸோ அதில் ஆக்சுவலி வந்து அதுதான் அங்கே சாப்பிட்றது, அதுதான் அழகு. சிவாஜி சார் வீட்டில் அப்படி டேபிளில் எல்லா டிஷ்ஷஸ் கம்ப்ளீட்டாக அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக. அதுதான் அது இன்றைக்குமே கூட்டு குடும்பம் இல்லை. நீ எத்தனை பேர் அவங்க வீட்டில் வந்து இன்றைக்கும் வந்து என்ன சொல்கிறேன், அவங்களுக்கு லைஃப் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க. அந்த வீடை பார்க்கும்போது என்னோட சந்தோஷமாக இருக்குது. அந்த குழந்தை உட்காந்து படிக்கிற அந்த சிம்பிள் இருக்குது, அது நம்மளுக்கு சினிமாவை பொறுத்த வரைக்கும் நம்மளோட சிம்பிள் அது ஆக்சுவலாக பியூட்டிஃபுல். அந்த என்ன சொல்லுவாங்க இன்றைக்கி அந்த எப்போ வந்து சித்தப்பா ஸ்ரீ வீட்டுக்கு போனாலும் எட்டி நின்று அந்த வீடை பார்த்துட்டு ஒரு வாட்டி ப்ரே பண்ணிவிட்டு தான் நான் போவேன். அந்த சிவாஜி சார் வீடை தாண்டதுக்கு முன்னாடி எப்போவுமே நான் பண்ணுவேன். 3 படத்தில் பிரபு சார், அதே மாதிரி இது என்ன மாயம் படத்தில் விக்ரம் பிரபு சார், இவங்க 2 பேரோட காம்பினேஷன் நடிக்கும்போது ஏதாவது காமன் ஃபேக்டர் ஏதாவது நோட் பண்ணிங்களா சார்? காமன் ஃபேக்டர் கண்டிப்பாக இருக்குது 2 பேருக்கு. ஏன்னா அப்பாவும் பையனும் ஒரே கேரக்டர். ஏன்னா பிரபு சார் எப்பவுமே உங்களை கலகலன்னு உள்ளே பண்ணிடுவேன். இப்போ நான் புது ஆக்டராக உள்ளே போகிறேன். 3ல் நான் மட்டும்தாங்க புது ஆக்டர். நான் டெபியூ. பானுப்ரியா அம்மா இருக்காங்க, ரோஹினி மேடம் இருக்காங்க, தனுஷ் சார் வந்து நடிக்கிறாரு, அங்கே கதையும் அவர் தான், ரைட்டர் அவர் தான், ஐஸ்வர்யா அவங்க வந்து அவங்க தான் டைரக்டரு, வேல்ராஜ் சார், இவ்வளோ பேருக்கு நடுவில்
ஸ்ருதிஹாசன் இருக்கு, ஹீரோயின் மெயினாக விட்டு ஸ்ருதிஹாசன் இருக்காங்க. ஸோ உலகநாயகன் பொண்ணு ஒரு பக்கம், சூப்பர் ஸ்டார் பொண்ணு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் இஸ் நியூ என்ட்ரி. பிரபு சார் வந்து என்னென்னா, நான் ஒரு புது ஆக்டரு, நம்ம இவ்வளோ நடிச்சிட்டோம் அப்படின்னு தாத்தா ஒரு ஃபேமிலி, இந்த ஃபேமிலியில் பிரபு சாருக்கு எதுவுமே தெரியாது, நான் எதுவும் சொல்லவும் மாட்டேன். அதுக்கப்புறம் பேசும்போது சான்ஸ் கிடச்சிது, கார்டனுக்கு வந்தார். என்ன பண்ணுறீங்க நீங்கள், என்னென்ன படம் பண்ணியிருக்கீங்க அப்படின்லாம் பேசிட்டு இருக்கும்போது சொல்ல அப்படியே ஒரு ஷாக். நம்ம பையன்டா நீ, தாய் தட்டு என் தம்பி பேர்லாம் சொல்லி மகேந்தர்லாம் சொல்லி பயங்கரமாக ஜோவியலாகி அதுக்கப்புறம் கேரவன் கூட்டு போய் சாப்பாடலாம் அவரோட தான் சாப்பிட்டேன் இருந்தேன். அவருக்கு சம்மந்தி வர நான் எனக்கா உள்ளுக்குள்ளே எனக்கு இவருக்கு சம்மந்தியாக நான் எப்படி உட்காருது ஃப்ரேமில் எப்படி தெரிய போகுது, அவர் ஆஜானும் பாவம், அவர் கம்பீரம் என்ன, அவர் ஆக்டிங் என்ன, நம்ம சாப்பிட்டு போதுங்க அப்படின்னு நம்ம எப்படி வேணால் தனுஷ் சார் மேஜிக் பண்ணார் ஸ்க்ரீனில். நான் சொன்னேன் எப்படியா உட்காருங்க நான் பண்ணுறேன். பிரபு சார் பக்கத்தில் என்ன வந்து ஒரு தனியாக தெரிகிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அது பாட்டு பார்த்தீங்கன்னா போன்னு நினைக்கிறேன், நம்ம எல்லாரும் வீட்டில் போய் கடந்து சாப்பிடுவோம். இப்போ நீங்கள் எப்பவும் போல் அப்படியே அந்த கேரக்டர் மெயின்டைன் பண்ணிங்க சார், அப்படியே நான் குவைட்டாகவே இருப்பேன். அதுதான் காப்பாற்றுச்சேன். நான் யூஸ்வலாக இப்போ இருக்கிற ரவியாக இருந்ததுன்னா அங்கே காணாமல் போயிருப்பேன். இந்த பக்கம் பிரபு சார், இந்த பக்கம் ரோஹிணி மேடம், இந்த பக்கம் பானுப்ரியா மேம், தனுஷா இருக்கார் ஷார்ட்டில் சீனில். ஸோ அது பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அவர் வந்து கலகலன்னு குழந்த மாதிரி இருக்குது. பிரபு சார் குழந்தை தான், அதே தான் விக்ரம் பிரபு. உள்ளே வரும்போது நான் வந்து இங்கே கொச்சினில் பார்க்குறேன், ஃபஸ்ட்டு படம் கீர்த்தி சுரேஷ் என்னை வந்து தட்டிட்டு ஹாய் அங்கிள் ஐ வெரி ஹாப்பி டு சி யூ, யூ ஆர் த ஃபாதர் இன் 3 அது கீர்த்தி சுரேஷுக்கு முதல் படம், ஃபஸ்ட்டு படம் இது நம்ம தமிழில். ஏஎல் விஜய் சார் டைரக்டர். ஸோ அங்கே நான் அதில் என்னென்னா நான் தான் கீர்த்தி சுரேஷ்க்கு அப்பா. பட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் பிரபுக்கு அம்பிகா அம்மாவும் நாசர் சாரும் அப்பா அம்மா. அவங்களுக்கு 2 பேர் பெரும் ஜெயிண்ட் இருக்காங்க அந்த பக்கம். பட் நான் கேட்டேன் சார் காம்பினேஷன் இல்லையே, காம்பினேஷன் கிடையாது அப்பா அப்படின்ட்டு நான் நீங்கள் மட்டும்தான் கீர்த்திக்கு உங்களுக்கு தான் காம்பினேஷன். இன்றைக்கும் கீர்த்தி சுரேஷ் வந்து அதே லவபிள் டாட்டராக தான் இருக்காங்க. அண்ட் மோரோவர் வந்து விக்ரம் பிரபு சார் நான் என்ன பார்க்கறேன்னா ஷார்ட் வரைக்கும் தான், ஷார்ட்டில் அவர் அந்த டெடிகேஷன்ஸ் வந்துடுறேன். ஷார்ட் முடிஞ்சால் நான் இன்னொரு பிரபு சாரை பார்க்கலாம், அந்த ஹாப்பியாக ஜாலியாக பப்ளியாக ஜாலி. ஸோ எப்படிங்க மாறும் அது, அதே பிளட்டு தானே. அண்ட் பாரம்பரியம்னு ஒன்று இருக்குல்ல, சிவாஜி சாரோட ஃபேமிலி. ஆனால் ஃபஸ்ட்டு எங்கேயும் எப்போதும் தான் அவங்களுக்கு சினிமாவுக்கு வந்த வாய்ப்பு இல்லையா சார்? எங்கேயும் எப்போதுக்கு முன்னாடி சாட்டை அண்ட் 3. ஓகே. ஆனால் ரிலீஸ் ஆனது இந்த படம், ரிலீஸ் ஆனது எங்கேயுமே போதும். கரெக்ட். அந்த படம் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அந்த படத்தில் வந்து டோட்டலாகவே உங்களுடைய கேரக்டர் வந்து டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு ஜோவியலான ஜோஷான ஒரு அப்பாவாக இருப்பீங்க. அந்த கேரக்டர் எப்படி இருந்துச்சு? அதில் நல்ல ஹாப்பியான ஒரு படம், ஆனால் வருத்தமான ஒரு இன்சிடென்ட் இருந்துச்சு. அது சொல்கிறேன், நான் இது வரைக்கும் சொல்லலை. சரவணன் தான் டேரக்டர், பியூட்டிஃபுல் டேரக்டர் சரவணன் சார், முருகதாஸ் சாரோட அசிஸ்டன்ட். ஸோ அன்றைக்கி கூப்பிட்டாங்க சார், ஒரே ஒரு நாள் தான், ஆனால் ஹீரோட ஃபாதர் சார். யார் ஹீரோ அப்படின்னு கேட்டேன். அவங்க ஜெய் அண்ட் ஷர்வானந்த். ஓகே, ஷர்வானந்த் யாருன்னு எனக்கு தெரியாது, அவருக்கு அப்பாவா, ஒரே ஒரு நாள் தான் கேட்குறீங்களா அப்படின்னு. அப்போ நான் வந்து புதுசு, இப்போவுமே புதுசு தான். அப்போ வந்து 3 படம் சாட்டை படம் ஷூட்டிங்கில் இருக்குது, 2 படமும் பண்ணுறேன். ஸோ ஓகே நான் போயிட்டேன். எனக்கு இப்போ நம்ம சினிமா குடும்பத்தில் வரோம், சினிமா பேஷன் வெறி நடிக்கணும். போனால் ஒரே ஷார்ட்டு அப்படியே இதுலேருந்து வெளியே நடந்து போய் அந்த ஃபுல் டைலாக் முடிச்சிடும். இதுதான் அப்பா. அவன் பஸ்ஸில் சொல்லுவான் எங்கள் அப்பா. அதை ரொம்ப சிரித்து ரசித்து பண்ணாத. டேரக்டர் வந்து சொன்னார், சார் உங்கள் ஸ்டைல் எப்படி வேணால் பண்ணீங்க அப்படின்னு. நீங்கள் பையனை வந்து கல்யாணம் பண்ண சொல்லுவீங்க, வேணான்னு சொல்லுவான். டேய் உனக்கு எதாவது குறை இருக்கடா, டாக்டருக்கு போகலாமா, பயமாக இருக்கா, உன் 13 வயசுல எனக்கு கல்யாணம் ஆசை வந்துச்சுடா, உனக்கு ஏன்டா வர மாட்டேங்குது. இதான் டைலாக். அந்த மூடில் பேசிடுங்க. அந்த மூடில் பேசி முடியாது, நல்லா நான் கிளாப் பண்ணி முருகதாஸ் சார் இருந்தார் அன்றைக்கி. கடைசியில் அந்த வாய்ஸ் டப்பிங் வாய்ஸ் போட்டான். எனக்கு அழுக வந்துடுச்சு. எனக்கு என்னடா இது டப்பிங் வாய்ஸ் கிளம்ப. அவங்க என்னென்ன ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா, அது தப்பு இல்லை, டேரக்டர் ஃபீல் பண்ணதுன்னா ரொம்ப எங்கே இருக்கார், ரொம்ப வாய்ஸ் நம்மளுக்கு தெரியும் நம்ம எங்கே இல்லையான்னு. நான் அதை எதுக்கு சொல்ல வந்தேன்னா, எனக்கு ஏன் ஏஜ் தெரியும், நம்மளுக்கு வந்து காட்ஸ் கிஃப்ட்னா எங்கள் அம்மாவே எனக்கு பார்க்காம தான் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல, அவ்வளோ அதாவது அந்த அவங்க மெயின்டைன் பண்ணது, அவங்க சாப்பாடு பழக்க வழக்கங்கள், இது வந்து அவங்க எங்காவே வச்சுருக்காங்க. அண்ட் என்னோடய ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லுவோம். ஏன்னா எங்காவே இருப்போம். எனக்கு பேரை வந்துச்சுன்னா யாரும் நம்புவீங்களா? என் சன்னு டேரக்டரே கல்யாணம் ஆகிடுச்சு. சார் இஸ் இட் ரியலி, ஐ கேனாட் அப்படின்வாங்க. வாட் யூ கேனாட்? ஐ கேனாட் பிலீவ் யூ ஸோ ஐ ஆம் ஸோ மச் ஒன்லி. அப்படி தான். சரி நினச்சேன் இது ஒரு ப்ளஸ், ஆனால் சுத்தமாக இது மைனஸாகவும் ஆகிடுது. ரொம்ப மெச்சூரோட ரொம்ப எங்கே இருப்பார் அப்படின்ற மாதிரி ஆகிடுது. அந்த மாதிரி நிறைய படங்கள் போனதும் இருக்குது. அப்படி நடா அது இப்படி இருந்தால் இப்படி இருந்தால் எப்படின்னு. சரி நடுவில் வரணும்னு என்ன பண்ணோம், மியூசியை பெருசாக வச்சுக்கோ, இல்லை கொஞ்சம் தாடி விடு. என் பையன் இல்லை இப்போ கெட்டப் மாற்றுப்பா, கெட்டப் மாற்றினா உனக்கு நிறைய ரோல் வரும் அப்படின்றோம். ஸோ நம்ம ஒன்றுனா ட்ரை பண்ணோம். சினிமா நடிகனாகவே இருக்கிறதுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணி தானே ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு இது. அண்ட் மோரோவர் வந்து எனக்கு அது பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். எங்கே வைப்பது என்னென்னா, ஒரு வருத்தம் என்னென்னா, என்னால் அதை கூப்பிட்டு என்னை கேட்டிருக்கலாமே, நான் பேசியிருப்பேன். அப்போ நான் வந்து என்னென்னா ஸ்டார்டட் ஸ்பீக்கிங் ஃபார் 3. தனுஷ் சார் உள்ள நொங்கு எடுத்துருவார் டப்பிங்கில். ஆக்டிங் அது பாதி, அது முடிச்சுட்டு இங்கே வந்தால் இல்லை சார் ஒன்று வேறு மாதிரி பேசுங்க, இப்படி ட்ரெயின் ஆகி வரும்போது அங்கே போய் ஒரு வாய்ஸ் ஒருத்தன் போடுறாங்கன்னு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். டேய் என் பையனாடா நீ, 13 வயசுல எனக்கு கல்யாணம் வந்தது, அடக்க முடியாம உங்க தாத்தா கிட்ட போய் சொன்னேன், செருப்ப கைடி தெரு தெருவா துரத்துனாரு.
அது வந்து அது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த சீன் பார்த்தீங்கன்னா ஏய் எவ்வளோ முடியுடா வயசான எப்படிடா உனக்கு அப்படி ஒரு வாய்ஸ் அது. ஐயோ தப்பாக இல்லை, யாராவது பேசியிருந்தா மன்னிச்சிருங்க தயவு செஞ்சு. ஆனால் அப்படி சொல்லலை, நான் பேசியிருந்தேன்னா என்னடா 13 வயசில் எனக்கு கல்யாணம் ஆசை வந்துச்சுடா, உனக்கு ஏன்டா வரல, டாக்டர்கிட்ட போகலாமா, நம்ம மாற்றுவோம். அது வந்து உனக்கு அந்த என்னோட மாடுலேஷன் நான் என்ன பண்ணுவேன் அந்த சீனில் எனக்கு தெரியும். நான் இப்போ அவங்க நடிக்காமையே தப்பு பண்ணிடுறோம். அது பேட்சப் பண்ணும்போது தான் டப்பிங்கில் தான் பண்ண முடியும். ஸோ ஐயோ நான் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் படம் ஹிட்டு. இப்போ நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை. சரவணன் சூப்பர் டேரக்டர். அப்போ நான் புதுசாக இருந்தாலும் கூப்பிட்டு நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அது வரைக்கும் சார் நான் எதுவும் தப்பாக சொல்லலை. அந்த டப்பிங் பண்ணாது இன்றைக்குமே வருத்தமாக இருக்குது. ஏன்னா சினிமாவில் நம்ம நடித்தா எல்லாமே நம்ம பண்ணிடணும். நம்மளுக்கு வந்து ஒரு டூப் அங்கே போட்டால் அவளுக்கு ஒரு அந்த டப்பிங் ஒருத்தர் பேசினா டூப் தானே. இப்போ நீங்கள் ஒரு அவார்ட் ஃபிலிம் பண்ணுறீங்க, அவார்டில் நல்லா நடிச்சிங்க, உங்களுக்கு யாராவது டப் பண்ணால் உங்களுக்கு அவார்டு கிடையாது. ரூலில் தான் தெரியுங்க. கண்டிப்பாக அதுதான் மெயின். அப்போ இதில் போச்சு இல்லை ஆடுகளம்ல ராதாரவி சார் தான் டப்பு, வாய்ஸ் ராதாரவி சார். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் எனக்கு வரும். அது வருத்தமாக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் டேரக்டரோட விஷ் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவரோட குழந்தை அது. அவர் குழந்தைக்கு இந்த குரல் வேணாம் அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். பட் இன்னைக்கு ஓடுது, படம் ஓடிடுச்சேன். அதுக்கப்புறம் அந்த ஒரு சீனுக்காக படம் ஓட போது இல்லை. அப்படி யோசித்தேன். இட்ஸ் ஓகே, டேரக்டர் ஸ்பீட் நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. வேல் அழக பிரபு, அதுலேருந்து ரவீந்திரன், ரவி, இப்போ ஜீவா ரவி. ஜீவா ரவின்னு பேர் வர்றதுக்கு முக்கியமான காரணம் ஜீவா படம் தான். அந்த அனுபவம் எப்படி சார் இருந்துச்சு? மெயினாக அதுக்கு அந்த பேர் வர்றதுக்கு காரணமே கிரிக்கெட் தான். கிரிக்கெட் தான் ஃபர்ஸ்ட் லவ். என்னோட முதல் லவ். தமிழ்நாடு அண்டர்-19 ப்ராபல்ஸ் வரையும் ஆடிட்டேன். கபில் தேவ் டெய்லி அவர் கோச்சிங் கேம்பில் இருப்பார். நான் டெல்லியில் பண்ணேன், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ். அங்கே வந்து சச்சின் டெண்டுல்கர் எனக்கு ஜூனியர். ஜீவா வந்து எனக்கு ஆக்சிடென்டல் மூவி. அது என்ன ஃபாக்ஸ் ஸ்டார் பிக்சர்ஸ் அண்ட் இவர் என்ன விஷால் பண்ணுறாங்க, ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் விஷால், அண்ட் ஃபாக்ஸ் ஸ்டார் தயாரிக்குது. அப்படின்னும் போது ஹீரோ விஷ்ணு விஷால் அப்படின்னா கிரிக்கெட் மூவி. அப்போ வந்து டிஸ்கஷனில் ரஞ்சித் சார், அவன் எங்கள் ஊருக்காரு, கோயம்புத்தூர், நாங்கள் கோபி இல்லை, அதனால் ரஞ்சித் சார் பண்ண நான் நினச்சி பார்த்தேன். ரஞ்சித் சார் இந்த இடத்துல வந்து அந்த கோச்சாக அது ஷார்ட்ஸ் போட்டு செம்மையாக இருக்குமே. இந்த பக்கம் சமுத்திரகனி சார் சொல்கிறாங்க ஐயோ வாய்ஸு அவர் நட. இந்த பக்கம் கிஷோர் சார் நான் மேஷ் ஷோ இதெல்லாம் தாண்டி நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தான் யோசிச்சிருந்தேன். என்ன பண்ண முடியும், நம்ம சுண்டலி மாதிரி இருக்கவே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு டைலாக் எனக்கு சுசீந்தர் சார் கொடுக்கறது. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.